போட்டி திருப்படிக்கு மாணவனருக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நேஷ்னல் இஷ்யூவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம், நேஷ்னல் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ரைஸ் ஏடிஎம் வந்து ஒடிசாவில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ரைட்டு இது வந்து ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா அரிசி 3 கிலோ 5 கிலோன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஏடிஎம். அந்த ஸ்கீம் என்னென்னா அன்னபூர்த்தி கிரெயின் ஏடிஎம். என்ன அன்னபூர்த்தி கிரெயின் ஏடிஎம். இந்த ஏடிஎம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ஏடிஎம் மிஷினு. அதில் கீழே பார்த்தீங்கன்னா சாக்கு பை இருக்குது. அதில் வந்து அரிசி வந்து கீழே விழுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சாக்கு பையில். அப்போ வந்து இது முத கொண்டு வராங்கன்னா ஒடிஷாவில் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் அவார்டு எங்கே கொடுக்குறாங்கன்னா மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2024. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின். குளோபல் ஃபினான்ஸ் சென்ட்ரல் பேங்கர் ரிப்போர்ட். சென்ட்ரல் பேங்க்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அமெரிக்காவுக்கு சென்ட்ரல் பேங்க்னா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க். அதுமாதிரி நமக்கு சென்ட்ரல் பேங்க்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதில் வந்து குளோபல் ஃபினான்ஸில் வந்து நமக்கு A+ ரேட்டிங் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இவர் வாங்கியிருக்காரு. நம்மளுடைய RBI கவர்னர் ஏன்னா சக்திகாந்தா தாஸ் எல்லாருமே இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த இது கேட்பான், ஏன்னா குளோபல் ஃபினான்ஸில் வந்து சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டில் A+ ரேட்டிங் வந்து தொடர்ந்து 2 முறை வாங்கினது சக்திகாந்த். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பயங்கரமானது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா பெரிய லேண்ட்ஸ்லைடு, கேரளாவில் லேண்ட்ஸ்லைடு இருந்துச்சு. அது கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ அது என்ன வகையான லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கன்னா டிப்ரீஸ் ப்ளோஸ். அதாவது அந்த லேண்ட்ஸ்லைடு நடக்கிறதுக்கு முன்னாடியே 1 வாரமாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன நடக்குன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து உள்ளே போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி டிப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. கடைசி மொத்தமாக ஒரு லேண்ட்ஸ்லைட் அடிச்சிச்சு, நிறைய இழப்புகள். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயும் பார்த்தீங்கன்னா பாப்புவா நியூ கினியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் இறந்தாங்க. ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு லேண்ட்ஸ்லைடு, வடகிழக்கு மாநிலங்கள் லேண்ட்ஸ்லைடு. அப்போ இதை வச்சு ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன்னா ஒடிசா பிகம் தி 3rd ஸ்டேட் மென்சுரேஷன் லீவ். ஏன்னா அந்த மாதவிடா விடுமுறை முத கொடுத்த மாநிலம்னா பீகார். 2வது என்னது கேரளாவில் உள்ள யூனிவர்சிட்டி. இப்போ 3வது கொடுத்தது யாருன்னா ஒடிசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா அஸ்யூம் சேர் ஆஃப் ஏசியன் டிசாஸ்டர் ப்ரிப்பரன்ஸ் சென்டர் 2024-25. ஏன்னா ஆசியாவுடைய டிசாஸ்டர் ப்ரிப்பரன்ஸ் சென்டர் தயார் நிலையில் இருக்கக்கூடிய மையத்துக்கு இந்தியா தான் தலைமை தாங்குது. நார்மலாக இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்காக், தாய்லாண்டுடைய கேபிட்டலில் இருக்குது. இது வந்து ரொட்டேஷன் அடிப்படையில் இந்த வருஷம் 24 தலைமை தாங்குற யாருன்னா இந்தியா தாங்குது. அதனால் அதை கேட்கலாம் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டட் அக்ரி எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து எந்த ஏர்போர்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஜவஹர்லால் ஏர்போர்ட் மும்பையில் வந்து ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டட் அக்ரி எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி துறைமுகம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துறைமுகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான். ராஷ்டிரபதி பவன் ஆனால் வந்து தர்பார் கால், ஏன்னா அசோகா கால் அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்டிரபதி பவனில் உள்ள தர்பார் காலை பார்த்தீங்கன்னா கானதந்திர மண்டப், ஏன்னா அசோகா காலை வந்து அசோகா மண்டப்னு சொல்லி பேரை மாதிரி கேட்க மாட்டாங்க, விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் இது கேட்கலாம். நார்த் ஈஸ்டில் ஃபஸ்ட்டு கல்ச்சுரல் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கேட்டிங்கன்னா சாரா டியோ மொய்டான் பிகம்ஸ் த நார்த் ஈஸ்ட் ஃபண்டியா. இந்தியாவுடைய இது ஃபஸ்ட்டு கல்ச்சுரல் சாரா டியோ மொய்தான் பிகம்ஸ் த நார்த் ஈஸ்ட் ஃபஸ்ட் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கல்ச்சுரல் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்ஸாமில் அகோம்னு ஒரு டைனாஸ்டி இருந்துச்சு. அந்த டைனாஸ்டியில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவங்களை புதைப்பாங்க. அதான் இது கிட்டத்தட்ட ஒரு பிரமிடு மாதிரி இருக்குது. இறந்தவங்களை புதைக்கக்கூடிய ஒரு இடம் பிரமிடு மாதிரி. அந்த புதைக்கக்கூடியதான் மொய்டாம்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ வந்து அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாராடியா மொய்டாம்ஸ். இதுக்கு வந்து நமக்கு வந்து இந்தியாவுடைய 43rd யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கல்ச்சுரலில் ஃபஸ்ட்டாக இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா 3 வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் இருக்குது. காசிரங்கா இருக்குது, மானஸ் இருக்குது, இப்போ கூட ஒன்று. அதுபோல் யுனெஸ்கோவில் பார்த்தீங்கன்னா 46வது வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டி 47 வேர்ல்டு ஹெரிடேஜ் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் நடந்திருக்கு. அது வந்து நியூ டெல்லியில் நடந்து கேட்கலாம். அடுத்த கல்ச்சுரலில் நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 43 வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் இருக்குது யுனெஸ்கோவுக்கு. அதில் கல்ச்சுரலில் 35, நேச்சுரலில் 7, மிக்சடில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஏன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் டனல்
லடாக்ல பார்த்தீங்கன்னா சின்குன்லா டனல் ப்ராஜெக்ட் வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் டனல் ப்ராஜெக்ட், ஒரு குகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் கேட்கலாம். பஜாஜ் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி பவர் மோட்டார் சைக்கிள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த மோட்டார் சைக்கிளுக்கு பேர் என்ன? ஃப்ரீடம். நெக்ஸ்ட், ஆசியாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரீ கிளினிக்கல் நெட்வொர்க். இந்த ப்ரீ கிளினிக்கல் நெட்வொர்க்னா R&D டிபார்ட்மெண்ட். இது எங்கே ஆரம்பிக்கிறா? பரிடாபாத் எங்கே இருக்குன்னா யூபியில் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆசியாவுடைய ஃபர்ஸ்ட்டுக்கு இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஏசியன் கிங் வல்ச்சர் கன்சர்வேஷன். இது கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஏன்னா உலகத்திலேயே ஆசியாவிலேயே ஃபஸ்ட்டு கழுகை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ப்ரீடிங் சென்டர் ஆரம்பிக்கிறது வந்து மகாராஜ்கஞ்ச் யூபியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது அந்த கழுகை வந்து பாதுகாக்கிறக்காண்டி. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்குது அங்கே வந்து இது ஜார்க்கண்டில் இருக்குது. இங்கே என்ன எடுத்துக்காங்கன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு அண்டர்கிரவுண்ட் கோல் கேசிஃபிகேஷன், மீத்தேனு, நைட்ரஜனு, இதெல்லாம் உள்ள குகைக்குள்ளேயே அண்டர்கிரவுண்ட்லேயே அதை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா ஜார்க்கண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு யுனெஸ்கோ சிட்டி ஃபார் லிட்ரேச்சர் என்னென்னா கோழிக்கூடு. லிட்ரேச்சரில் பயங்கரமான ஸ்டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா கேரளா. கோழிக்கூடு நான் வச்சுடுங்க. நெக்ஸ்ட் இது முக்கியமான கொஸ்டின்ஸ். ஃபாதர் ஆஃப் அக்னி மிசைல் என்னவர் இறந்து போயிட்டார், R.N. அகர்வால். இப்போ ஃபாதர் ஆஃப் அக்னி மிசைல் வந்து கேட்பாங்க, கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நெக்ஸ்ட், ஏன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் குளோபல் சென்டர் ஃபார் என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீ யூனிவர்சிட்டி ஒடிசாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான கொஸ்டின், ஏன்னா ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா மைக்கா மைன்ஸ், இந்த இடத்துல தான் மைக்கா அதிகமாக கிடைக்கும். அங்கே வந்து சைல்டு லேபர் ஃப்ரீ. ஏன்னா யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் சைல்டு ரைட்ஸ். அப்போ வந்து NCPCR வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சைல்டு லேபரே இல்லாத இடம் என்ன கேட்டிங்கன்னா அந்த மைக்கா, இது ஜார்க்கண்டில் உள்ள மைக்கா மைனிங். அப்புறம் இடையில வந்த சைக்ளோன், ரிமால்னா என்னென்னா சாண்டுன்னு அர்த்தம். இது எங்கே பாதிப்பு அடைஞ்சுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் மீன்ஸ் என்னென்னா பங்களாதேஷ் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இதுக்கு இந்த ரிமால்னு சொல்லி பேர் வச்சது என்ன? ஓமன் கண்ட்ரி. நெக்ஸ்ட்டு மவுண்ட் மங்காலா, இது வந்து நம்ம பார்த்தோம் லேண்ட்ஸ்லைடு, பயனால லேண்ட்ஸ்லைடு இருந்த மாதிரி பாப்புவா நியூகினியா, இது ஆஸ்திரேலியாவுக்கு மேலே ஒரு சின்ன தீவு. அது ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே இறந்தாங்க. ஏன்னா அதுவும் வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு முக்கியமான லேண்ட்ஸ்லைடு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், அங்கே என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா. அதுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் வந்து என்னங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸ்வநிதி அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரீட் வெண்டர், எஸ்பார் என்னென்னா ஸ்ட்ரீட் வெண்டர் அசிஸ்டன்ஸ் நிதி. அப்போ ஸ்ட்ரீட் வெண்டருக்கு லோன் கொடுக்குறது. அப்போ அந்த கடையில் ரோட்டோரமாக ஸ்ட்ரீட் வெண்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு லோன் கொடுக்கக்கூடிய ஸ்கீமில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணால் மத்திய பிரதேஷ். அப்புறம் கேரளாங்கிற பேரை கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க, சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு குவாண்டம் டைமண்ட் மைக்ரோசிப் இமேஜர், இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. IIT பாம்பே, இவங்க கொலாபரேட் வித் TCS கொலாபரேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 56th டைகர் ரிசர்வ், குரு காசியாஸ் தாமர் பிங்களா டைகர் ரிசர்வ் சத்தீஸ்கரில் வந்து 56th கொண்டு வந்திருக்காங்க. இது இந்தியாவுடைய 3rd லார்ஜஸ்ட். ஏன்னா சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் 4th டைகர் ரிசர்வ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ், இது பார்த்துருப்பீங்க. இது வந்து என்ன ரிவர்னு சொல்லி கேட்பாங்க, சினாப் ரிவர். ஏன்னா அப்போ ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவரை வச்சாவோ அதை விட தாண்டி இருக்குது. ஈஃபில் டவர் வந்து 324 மீட்டர் தான், இது 359 மீட்டர். எந்த ரிவர்? வேர்ல்டு ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் சினாப் ரிவரில் காஷ்மீரில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட், ஏன்னா இந்த பனி சிறுத்தைகள் வந்து கணக்கு எடுத்திருக்காங்க இந்தியாவில் 718 இருக்குது. அதில் எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா லடாக்கில் வந்து 477 இருக்குது. லடாக்கில் வந்து 477. அது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கிராஃபின் சென்டர் எங்கே இருக்குன்னா கேரளா. நெக்ஸ்ட்டு இந்த கிராஃபின் வச்சு TNPSC கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பான், பார்த்துக்கிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல் கேர்ள் சைனிக் ஸ்கூல் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எல்லா பெண்களுக்காண்ட ஒரு சைனிக் ஸ்கூல் வந்து மதுராவில் யூபியில் ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய லாங்கஸ்ட் ஃப்ரிட்ஜ் அடல் பிகாரி வாஜ்பாய் செவரி.
நவசேவா அடல் சேது பிரிட்ஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21.8 கிலோமீட்டர். அந்த படத்தை பார்த்தா இது பெருசு. மும்பைலேருந்து நவசேவா வரைக்கும் நீளமானது, இந்தியாவுக்கு நீளமானது. அப்புறம் 75th ரிபப்ளிக் டேனாவே நம்ம வெளியேருந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டை நம்ம கூப்பிடுவோம். அப்போ பிரான்ஸுடைய அதிபரை கூப்பிட்டுருக்கோம். இந்த இதில் என்ன நம்ம தீம் வச்சுருக்கோம்னா விக்சி பாரத் அண்ட் பாரத், அதாவது வளர்ச்சியை நோக்கி 2047 ஒரு வல்லரசு நாடு ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து தீம் வச்சுருக்கோம். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு அஸ்ட்ரா டூரிசம் இனிஷியேட்டிவ் இது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உத்தரகாண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க, அஸ்ட்ராலஜி டூரிசம் ஸ்பாட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆங்கர், ஏன்னா நிறைய ப்ரைவேட் டிவியில் கொண்டு வந்தாலும் தூர்தர்ஷனில் பார்த்தீங்கன்னா டிடி கிசானில் கொண்டு வந்திருக்காங்க ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி. அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இதுக்கு பார்த்து கிரீஸும், பெண்ணுக்கு இது வந்து கிரீஸ், பெண்ணுக்கு வந்து பூமி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க டிடி இதில். அப்புறம் நேஷ்னல் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் பார்க்கு எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா புனேயில் ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கில் இந்தியா சென்டர் ஆஃப் த கண்ட்ரி, ஏன்னா ஒடிசாவில் இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது லார்ஜஸ்ட் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் வந்து மெடாரம் ஜதரா எங்கன்னு கேட்டிங்கன்னா தெலுங்கானாவில் இதை கொண்டாடுறாங்க. எப்போ கொண்டாடுனா 16 to 19 பிப்ரவரியில் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வேஸ்ட் டு லேண்ட்ஃபில் அக்காலைட், திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வந்து ஃபஸ்ட் இன் இந்தியாவிலேயே திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை தான் அச்சீவ் ஜீரோ வேஸ்ட் டு லேண்ட்ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாராட்டியிருக்காங்க. யாருன்னா கன்ஃபெடரேஷன் ஆஃப் த இந்தியன் இசை. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா 5 Rs அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் இது பண்ணுறாங்க. ஒரு ஆர் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரீயூஸ், ரிடியூஸ், ரிஃப்யூஸ், ராட்டு, ரீசைக்கிள். அதில் திருவனந்தபுரம் வந்து ஜீரோ வேஸ்ட் டு லேண்ட்ஃபில் அக்காலட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கௌரவிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு செப்டி டேங்க் கிளீனிங் ரோபோட், இது கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஏன்னா அவருடைய நேம் என்னன்னா கோமாசெஃப் அட்டாம். அப்போ மேன் ஸ்கேவெஞ்சர்ஸ், ஏன்னா அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த எலிலாம் கொண்டு வந்தாங்க கேரளாவில், அதே மாதிரி இப்போ என்ன ரோபோட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பேருனா கோமாசெஃப். இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா டிஎஸ்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்டு டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர், ஐஐடி மெட்ராஸ், இவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஏன்னா நெக்ஸ்ட்டு அதுக்கு பேர் என்னன்னா கோமாசெஃப் அட்டாம். நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு வேதிக் கிளாக் எங்கன்னு கேட்டிங்கன்னா உஜ்ஜைன் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷ். வேதிக் கிளாக்னா என்னென்னா பஞ்சாங்கத்தை வச்சு கிளாக். ஏன்னா நெக்ஸ்ட்டு இந்த நியூ கிரிமினல் லா, இந்த இடம் கேட்கலாம் கொஷின்ஸ், ஏன்னா அது ஒரு முக்கியமான இஷ்யூ. என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும் ஐபிசி பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது 1860 கொண்டு வந்தாங்க. இதை வந்து என்ன பண்ணால் பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க 2023 ஆக்ட், பிஎன்எஸ் ஆக்ட், பாரதிய நியாய சன்கிதா. அதுமாதிரி சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு 1973, இதை வந்து என்னென்னு மாற்றிருக்காங்கன்னா பிஎன்எஸ்எஸ் 4 லெட்டர் வரும். பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்கீதா 2023, அது கேட்கலாம். ரெண்டாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, இதை என்ன மாற்றிருக்குன்னா எஸ் என்ன பாரதிய சாட்சியான சாட்சியம் ஆக்ட் ஏன்னா 2023. இது வந்து என்னைக்கு நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை 1, 2024. இந்தியாவுடைய லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேடு ஃப்ரிட்ஜ் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, கேபிள் கல்கத்தாவில் இருந்தது, இப்போ எங்கே போனால் குஜராத்துக்கு கொண்டு போயிருக்காங்க பெருசாக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.32 கிலோமீட்டர். எங்கேருந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது குஜராத்துடைய மெயின்லேண்ட்லேருந்து துவார்கா ஐலாண்டு வரைக்கும். அப்போ குஜராத்துடைய மெயின்லேண்ட்லேருந்து துவார்கா ஐலாண்டு வரைக்கும் இருக்கக்கூடியது. அந்த துவார்கா ஐலாண்டில் எந்த இடம்னா பெய்ட்டுன்னு ஒரு இடம், மெயின்லேண்டில் என்னென்னா ஓகா. இப்போ ஓகாலேருந்து எங்கன்னா பெய்ட்டு வரைக்கும். இதுதான் இந்தியாவுடைய லாங்கஸ்ட் கேபிள் பிரிட்ஜு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் இன் ஏர்போர்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அடுத்தது லெப்பர்டு வந்து சிறுத்தைகள் வந்து கணக்கெடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2018 கணக்கெடுத்தாங்க. இப்போ 2022 கணக்கெடுக்கும்போது 8% கூடி இருக்கு, 13,874. இல்லை எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குன்னா மத்திய பிரதேஷ். இப்போ டைகராக இருக்கட்டும், லெப்பர்டாக இருக்கட்டும், எல்லாம் மத்திய பிரதேசில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 4th பிளேஸில் இருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இது கேட்கலாம், புதுசாக ஒரு நேவல் பேஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், நேவல் பேஸ் அந்த இடத்துல வந்து ஒரு நேவல் பேஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்ன, ஐஎன்எஸ் ஜடையும் மினிக்கா ஐலாண்டு லட்சத்தீவில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வந்து பெரிய சிலை, என்னங்க யாருடைய சிலைனா அகாம் ஜென்ரல் லச்சித் போர்ஃபுகான், ஏன்னா அஸ்ஸாமில் திறந்து வச்சுருக்காங்க பெரிய சிலை. ஏன்னா அகாமுடைய ஜென்ரல் வந்து பேர் இருந்தது லச்சித் போர்புகான். இந்த என்னுடைய ஹைட் வந்து 125. நெக்ஸ்ட்டு செலா டனல், இதுவும் கேட்கலாம், எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அருணாச்சல பிரதேசில் தவாங் டிஸ்ட்ரிக்ட், அருணாச்சல பிரதேசில் ஒரு டனல். ஏன்னா அப்போ வந்து டனல்னால் ஒரு குகை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது யார் உருவாக்கணும்னா பிஆர்ஓ, ஏன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் உருவாக்குங்க. வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ட்வின் டனல், அதாவது போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு ஒரு வழி, ட்வின் டனல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் ஹைட் எவ்வளோனா 13,000 கிலோமீட்டர் இருக்குது. செலா டனல் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, அருணாச்சல பிரதேசில் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின்ஸ், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ ட்ரெயின் நமக்கு தெரியும். ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்து கல்கத்தாவில், நமக்கு வந்து ஹூக்ளி ரிவரில் என்ன போட்டிருக்காங்க கல்கத்தாவில். அடுத்தது ஐரிஸ், ஐரிஸ்னால் என்னன்னா ஃபஸ்ட்டு ஏஏ டீச்சர், இந்த டீச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, இது கேரளாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க ஏஏ டீச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து யார் தலைமையில் போட்டாங்கன்னா ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைச்சாங்க. அவங்க 2029 லோக்சபா எலெக்ஷன் சட்டசபை எலெக்ஷன் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் எங்கன்னா விழிஞ்சம், கேரளாவில். டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்னா இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டுக்குன்னு ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்காது, இன்னொரு கப்பலில் வரக்கூடிய சரக்கு அங்கேருந்து கைமாறும், அந்த இதுதான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போட்டுப்போம். இப்போ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போட்டுங்கிறது விழிஞ்சம் போட்டு வந்து கேரளாவில் வைக்காங்க. இப்போ நம்ம நேஷனல் லெவல் பார்த்துருக்கோம். ஒரு ஆட்டை கோத்ரூ பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.